சமீப காலமா கள்ளக்காதல்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் மனிதனுடைய மனதளவுல நிறைய உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆம், தன்னுடைய மனைவியோ இல்ல தன்னுடைய கணவர் மேலேயோ இருக்கிற அந்த ஈடுபாடும் அவங்களுக்குள்ள இருக்கிற நேரம் செலவிடுதலும் குறைந்து போறனால இன்னொருத்தவங்க ஈஸியா உள்ள வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை செய்யறாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே இருக்க கலீக்ஸோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண நேரிடுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக அவங்க மேலே ஒரு அஃபினிட்டி வந்துடுது. அண்ட் டிபெண்டன்சியும் அதிகமாகுது. இமோஷ்னலாக ஒரு மனுஷனுக்கு தேவைப்படும் போது அவங்களுடைய துணை பக்கத்தில் இல்லாதப்ப யார் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க மேலே அந்த அட்ராக்ஷன் திரும்பிடுது. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுன்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது சமீப காலமாக. ஸோ எனக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், அதை யாரும் கேட்கக்கூடாது, அது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய உரிமை அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறான வழிகள்ல போறாங்க. இன்னொரு மிக முக்கியமான காரணம் இந்த கள்ளக்காதல்கள் அதிகமானதுக்கு பெரியவங்க வீட்டுல இல்லாதது. தனி குடித்தனங்கள் அதிகமாறனால ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அந்நியர்கள் வீட்டுக்குள்ள வர்றதுக்கோ இல்ல கெட்ட சிந்தனைகள்ல ஆண்களோ இல்ல பெண்களோ போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது பெரியவங்க வீட்டுல இல்லாதது, அந்த பயமும் அச்சமும் மனசுல இல்லாதது.